வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஒரு ஊரில் ஒரு நாயும் ஒரு எலிஃபெண்ட்டும் இருந்ததுங்களாம். அந்த நாயும் எலிஃபெண்ட்டும் ஒரே டைமில் ப்ரெக்னென்ட் ஆச்சுங்களாம். ஸோ இந்த நாய் சில மாதங்களில் டெலிவரி பண்ணிடுச்சிங்க. மீண்டும் ஒரு சில மாதங்களில் மீண்டும் கன்சீவ் ஆச்சு, மீண்டும் டெலிவரி ஆச்சு. இதே மாதிரி ஒரு ஒரு குறிப்பிட்ட கால 1 வருடம் 1.5 வருடத்துக்குள்ளே அந்த நாயானது ஒரு 3-4 முறை ப்ரெக்னென்சி ரீச் ஆச்சு, குழந்தையும் பெற்றுருச்சு. இந்த நாய்க்கு திடீர்னு ஒரு டவுட்டு, இந்த எலிஃபெண்ட்டு நமக்குள்ளே தானே ப்ரெக்னென்ட் ஆச்சு, இன்னும் டெலிவரி பண்ணாமல் இருக்கே. போய் கேட்டுச்சுங்களாம், நானும் நீயும் ஒரே நேரத்தில் தான் கன்சீவ் ஆனோம். நான் 3 முறை 4 முறை குழந்தைய பெற்றுட்டேன், நீ இன்னும் பெற்றுக்காமலேயே இருக்கியே, நிஜமாகவே நீ கன்சீவாக இருக்கியா இல்லைன்னு கேட்டுச்சான். உடனே அந்த எலிஃபெண்ட் சொன்ன பதில், நான் உன்ன மாதிரி அடிக்கடிக்கு பெற்றுட மாட்டேன். ஒரு முறை கன்சீவ் ஆகிட்டா நிரம்ப அந்த குழந்தை பரிபூர்ணமாக வளர்ந்த பிறகு தான் அந்த குழந்தைய நான் டெலிவரியே பண்ணுவேன். நான் உன்ன மாதிரி டக்குன்னு பெற்றுட மாட்டேன். என்னோடது யானை குட்டி, அதை பரிபூர்ணமாக வளர்ந்த பிறகு தான் நான் வெளியே அனுப்புவேன். இந்த கதை நிறைய சிந்திக்க வச்சுதுங்க. நமக்குள்ள 1000 கேள்விகள் இருக்குது இல்லைங்களா? இந்த கதை எல்லா கேள்விக்கும் ஒரு பதிலாக அமைஞ்சது. குரு தொடர்பு என்பது ஒரு முறை தான், வாழ்வில் ஒரு முறை தான் இல்லைங்களா? குருவுடன் உயிர் கலப்பு என்பது வாழ்வில் ஒரு முறை. அந்த ஒரு முறை நமக்குள்ள உயிர் கலப்பு அடைஞ்சிட்டா அது உடனே ஆனாலும் இல்லை, கொஞ்சம் நம் சுமந்துள்ள வினைக்கேற்ப காலங்கள் சிறிது எடுத்துக்கொண்டாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தமிழ் தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கியே தீரும். அப்போது நம்ம வாழ்க்கையில் ஏற்படுற அந்த உயிர் கலப்பானது அடிக்கடிக்கு தன் நிலையை காட்டிக்கொண்டே இருக்கணும், அப்படி கிடையாதுங்க. ஆனால் நாம் அந்த உயிர் கலப்பை உணர்ந்து நம்ம பயிற்சிகளையும் தவநிலையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம் வச்சுக்கோங்க, நமக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த உயிர் தொடர்புடைய பிரம்மாண்ட தரிசனம் நமக்கு கிட்டியே தீருங்க இல்லைங்களா? எலிஃபெண்ட் கன்சீவாக இருக்கிற மாதிரி இல்லைங்களா? இல்லை நாம் அப்பப்போ நான் தீட்சை வாங்கிட்டேன், இன்னும் என் லைஃப்பில் நல்லது நடக்கலை, நிறைய பேரை பார்த்துருக்கோம். நான் எக்ஸசைஸ் செய்கிறேன், இன்னும் நான் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன். நான் தவம் பண்ணியும் இன்னும் கஷ்டப்படுறேன். நான் மன்றத்துக்கு போகிறேன், இன்னும் என் கஷ்டம் இருக்குது. இப்படி இந்த நாய்க்குட்டி டெலிவரி பண்ணுற மாதிரி ஒவ்வொரு முறை சிரமம் வரும்போதும் இதனால் என்ன பயன், நான் இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன், நான் இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன், இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன். அந்த வார்த்தை நிரந்தரமாக இருக்குது. ஆனால் ஒவ்வொரு கஷ்டமும் நம்மளை தூய்மை செய்து கொண்டே இருக்கின்றது என்பதை உணரவில்லை. நமக்கும் குருவுக்கும் உள்ள தொடர்பு ஒரு நாய் குட்டி போடுற மாதிரி கிடையாதுங்க. ஒரு யானை நிறைவாக அந்த குட்டியை தனக்குள் வளர்க்கிற மாதிரி தான் குருவுக்கும் சீடருக்கும் உள்ள தொடர்பு. அப்போ ஒவ்வொரு நிலைகளை நம்ம தாண்டும் போதும், நான் ஏன் இந்த கஷ்டப்படுறேன், நான் தான் குரு நம்புகிறேனே, நான் தான் பயிற்சி செய்கிறேனே, அப்படி இல்லாமல் இல்லை, நான் என்ன கஷ்டப்பட்டாலும் என் செயலுக்கான விளைவு தான் இருக்கின்றது, எனக்குள்ள இருக்கிற கழிவுகள் தான் கழிகிறது, நான் எப்போவுமே நிறைவாக இருப்பேன். எனக்குள்ள இருக்கிற குரு தொடர்பு என் உள்ளும் புறமும் எனக்கு பாதுகாப்பாக தான் இருக்கின்றது, என் அறிவை முழுமை நோக்கி அழைத்து செல்கின்றது.
நிச்சயமாக, உறுதியாக, சத்தியமாக என் அறிவானது முழுமை நிலை அடைந்தே தீரும் என்ற உறுதியோடு நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ணோங்கன்னா கண்டிப்பாங்க இந்த தடைகள், சின்ன 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 தடைகள், அந்த தடைகள் நம்ம செயல்களால் தான், அது திடீர்னு வந்தது கிடையாது, நம்ம செஞ்சது தான். என்ன ஒன்று, நம்ம செஞ்சதை மறந்துட்டோம், அவ்வளோதான். ஸோ இந்த தடைகளானது எளிமையாக ஆனந்தமாக தகர்ந்துவிடும். நம்மளுடைய குரு தொடர்பு வலிமை அடைந்தே இருக்கும். அதன் விளைவு அறிவு முழுமை அடைந்தே தீரும், நிறைவு பெற்றே தீரும். நன்றிகள்ங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.